ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜனா சதீஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இந்த மினி விலாக் கடைசியில் நான் முக்கியமான விஷயம் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சண்டே அப்படின்னாலே எங்கேயாவது வெளியே போகணும் மட்டும்தான் தோணும். எனக்கு அப்படி தான் தோணும். உங்களில் எத்தனை பேருக்கு அது மாதிரி தோணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நாங்கள் கிளம்பி வந்த இடம் தான் திருச்சி கருமண்டபத்தில் கேகே நகரில் டைட்டானிக் கப்பல் பொருட்காட்சி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாம் வந்திருந்தோம். டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 90 ரூபா. 4 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது. தம்புக்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கலை, ஏன்னா தம்புக்கு 4 வயசு தான் ஆகுது. டிக்கெட் எடுத்துகிட்டு கப்பல் உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்றதுக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே எந்த கேம் நம்ம விளையாண்டாலுமே 100 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே. ஸோ அப்படியே தம்பியை விளையாட வச்சுட்டு வெளியே வந்துட்டு நிறைய திங்ஸ்லாம் இப்போ போட்டிருந்தாங்க. நான் சொன்ன இம்பார்ட்டண்டான விஷயம்னா இதாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரே அடியில் எல்லா கிளாஸுமே கீழே உள்ளணும். ட்ரையல் யாருக்குமே கிடையாது. ஆனாலும் சதீஷ்க்கு ட்ரையல் கொடுத்தாங்க. அவங்களுக்கான ட்ரையல்லையே அந்த கிளாஸுங்களை தொடலை, அவங்களோட ரவுண்ட்லேயே அந்த கிளாஸை தொடலை. இவங்க தோத்தது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனாலும் இதை நியாயப்படுத்தினாங்க. என்னன்னா, இது ஒரு சாதாரண கேம் தானே, இதுக்கெல்லாம் சகஜம், இதுக்கு போய் ஏன் நீ கோவப்படுறன்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சாதாரண ஒரு கேமில் நீ தோத்ததையே நீ ஏன் அசிங்கம் அவமானமாக ஏன் நினைக்க மாட்ற? அப்படி நீ ஒரு சாதாரண கேமில் தோத்ததை நீ அசிங்கம் அவமானம்னு நினச்சாதானே அடுத்த டைம் அந்த வெறியோடு ஜெயிக்க முடியும் அப்படி சொல்லி நான் கேட்டேங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நமக்கு சின்னதாக ஏற்படுற ஒரு தோல்வியை கூட பெரிய அவமானம் அசிங்கம்னு நினச்சா மட்டும்தான் அடுத்த டைமு அது ஒரு வெறியாக எடுத்துக்கிட்டு நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்ம எதுவெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம தோத்துட்டே தான் போயிட்டுருப்போம். இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்படி தான் நினப்பேன், நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே தம்பு இந்த கேம் விளையாட வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த கேம் சூப்பராக இருந்ததுங்க. அடுத்த ஒரு மினி விலாகில் சந்திக்கலாம். பாய்.